வணக்கம் மேம். வயிறு என்ன ஷேப்ல இருக்கும்? என்ன ஷேப்ல என்ன வடிவத்துல இருக்குன்னா, இந்த வயிறு வந்து எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி வாயில நம்மளோட உணவு குழலே வந்து வாயில ஆரம்பிக்குது. அடுத்து தொண்டை கிட்ட ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லுவாங்க. தொண்டையில இருந்து இந்த வயிறு கிட்ட போய் கனெக்ட் ஆகுற அந்த டியூபுக்கு பேரு ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட வேலை என்னன்னா, சாப்பாட அந்த டியூப் வழியா நம்மளோட வயித்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய வேலைய ஈசோஃபேகஸ் வந்து பாக்குது. நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. அடுத்து அந்த சாப்பாடு வந்து நம்மளோட வயிறுக்கு போகுது. ஓகே. வயிறுல போய் அது முக்கியமா என்ன வேலை செய்யுது அப்படின்னா, வயிறுல கொஞ்ச நேரத்துக்கு நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து அரைஞ்சுட்டு இருக்கும். எக்ஸாக்ட்டா ஒரு கிரைண்டர்ல நம்ம மாவு போட்டு அரைக்கிற மாரி இந்த சாப்பாடு வந்து மிக்ஸ் ஆகி அரைஞ்சுட்டு இருக்கும். அதுக்கு உதவி பண்ற ஒரு பெரிய ஆள் யாரு அப்படின்னா, நம்ம வயித்துல இருக்கிற இந்த லேயர்ஸ் தான். நம்ம வடிவத்துல ஒரு 3 பேர் வந்து வேலை பார்க்குறாங்க. முக்கியமா 3 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்க யாருன்னா, அந்த வயித்துல இருக்கக்கூடிய அந்த சதை, அந்த சதையிலேயே வந்து 3 லேயர் இருக்கு. சின்ன சின்னதா. மியூக்கோசா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒண்ணு. அடுத்து மசில் சதை இருக்கு. 3வது அந்த சதையிலேயே 3 வகையா இருக்கு. சோ நம்ம சதையில நம்ம வயித்துக்குள்ள மொத்தம் 3 பேர் பெரிய ஆள்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, எக்ஸாக்ட்டா ஒரு பெரிய வீடுக்கு, அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு தெருவுக்கு போறோம். தெருவுல இருந்து அடுத்து அந்த வீட்டோட கேட்டுக்கு போறோம். அந்த கேட்ல இருந்து அடுத்து அந்த வீடுடைய என்ட்ரன்ஸ்க்கு போவோம். அதுக்கு அடுத்துதான் வீட்டுக்குள்ளேயே போவோம். இன்னும் பெரிய வீடு. அப்போ அந்த 3 பேர் யாரு அப்படின்னா, ஒண்ணு வந்து இந்த மியூக்கோசான்னு சொல்ற ஒரு ஆளு. 2வது அந்த கேட்டு வேலை பார்த்துட்டு வந்து இந்த மசில் லேயர் சொல்லுவாங்க. 3வது ஹீரோசா. இவங்க 3 பேரையும் தாண்டி தான் நம்ம இந்த வீட்டுக்குள்ள அந்த வயிறுக்குள்ள கம்ப்ளீட்டா எல்லாம் போகுது. ஓகே. அடுத்தது முக்கியமா HCl. இந்த வார்த்தைய வந்து நீங்க நெறைய டாக்டர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். HCl அப்படிங்கிறது என்னன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இந்த ஆசிட் கிட்டத்தட்ட நம்ம வந்து கிளீன் பண்ற பர்பஸ்க்காக யூஸ் பண்ற ஆசிட விட 1 மடங்கு அதிகமான தன்மை கொண்ட அளவுக்கு பேரு தான் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த ஆசிட் வந்து நம்ம வயித்துல சுரக்கும். எப்பெல்லாம் சுரக்கும் அப்படின்னா, எப்பெல்லாம் நமக்கு பசி உணர்வு அதிகமா இருக்கோ, அப்பெல்லாம் இந்த HCl அப்படிங்கிற ஒரு அமிலம் வந்து சுரந்துகிட்டே இருக்கும். ஆசிட். இது ஏன் சுரக்குது? நம்ம வயித்துக்குள்ள இயற்கையா சுரந்துகிட்டே இருக்கு. எதுக்காகனா, நம்ம இப்ப வந்து கிரைண்டர்ல அரிசி போட்டாச்சு, தண்ணி தெளிப்போம். எதுக்காக? அது இன்னும் கொஞ்சம் மாவு பதத்துக்கு வர்றதுக்காக. அதே மாதிரி இயற்கையா நம்ம வயித்துல வந்து HCl வந்து சுரக்குது. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் கடினமா தான் உள்ள வந்துரும். அத கொஞ்சம் சீக்கிரமா ஜீரணம் ஆக வைக்கிறதுக்கு, இல்ல அரைய வைக்கிறதுக்காக HCl வந்து சுரக்குது. ஓகே. நான் இந்த அளவுக்கு ரொம்ப கடினமான ஆசிட் தன்மை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப ஆசிட் தன்மை நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி அந்த 3 பேர தாண்டி தான் நம்ம வீட்டுக்குள்ள வரும். ஓகே. இந்த 3 பேர் அங்க வந்து புரொடெக்டிவா பாதுகாத்து நின்னுகிட்டே இருப்பாங்க. எப்போ யார் எதுக்காக புரொடெக்ஷன்க்காக நிக்கிறாங்கன்னா, நம்ம அதிகமா காரம் எடுத்துக்கும்போது, இல்ல அதிகமான ஆ நான்வெஜ் எடுத்துக்கும்போது, இல்ல ரொம்ப அதிகமான ஆசிட் தன்மை கொண்ட உணவுகள நம்ம எடுக்கும்போது, எக்ஸாம்பிள்க்கு சில சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு சில பழங்கள்ல, சில காய்கறிகள்ல சிட்ரிக் ஆசிட் அப்படிங்கிற அந்த அமிலம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இல்ல பாக்கெட்ல இருந்து எடுத்துக்கிற ஃபுட் குர்குரே, லேஸ் இந்த மாதிரி சில சாப்பாடுல வந்து அத புரொடெக்ட் பண்றது, இல்ல ஊறுகாய் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும்போது அத பிரிசர்வ் பண்றதுக்காக சில வினிகர் போடுவாங்க. சில அமிலங்கள் போடுவாங்க. அப்போ இந்த மாதிரி நம்மளோட வயிறு பகுதி வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ரொம்ப நம்மளோட உதடுக்கு உள்ள இருக்கிற அந்த இது வந்து சாஃப்ட்டா இருக்கிறத விட 2 மடங்கு இன்னும் உள்ள போக 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 கம்ப்ளீட்டா நம்மளோட எல்லா உறுப்புகளுமே ரொம்ப 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 சாஃப்ட்டா இருக்கும். அந்த சாஃப்ட்டா இருக்கிறத இதுல நம்ம காரம் எடுக்கும்போதோ, இல்ல வேற ஏதாவது பேக்கெட் ஐட்டம்ஸ் எடுக்கும்போதோ, அந்த தன்மை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அத புரொடெக்ட் பண்றதுக்காக தான் முக்கியமா இந்த 3 லேயர் வந்து இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் நம்மளுடைய அனாட்டமி. அனாட்டமில இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறது. இந்த 3 லேயர். அந்த ஒரு லேயரும் ஒரு வடிவத்துல இருக்கும். மியூகோசாங்கிற லேயர் ஒரு மாதிரி இருக்குது. மசில் லேயர்ங்கிறது ஒரு தன்மையில இருக்கு. ஹீரோசா 3வது லேயர் வந்து வேற வடிவத்துல இருக்கு. ஏன் இவங்கலாம் ஒரு வடிவத்துல இருக்காங்க? கம்ப்ளீட்டா நம்ம தலை, கை, கால் உடம்பெல்லாம் ஒரே மாதிரி ஸ்கின் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளுடைய வடிவமைப்பு வந்து ஒண்ணொண்ணு ஒரு மாதிரி இருக்கும். எதுக்காகன்னா, அவங்க புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக, காப்பாத்திக்கிறதுக்காக ஒருத்தரோட வடிவங்கள் வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகே. இதுல அல்சர் எந்த இடத்துல வருதுங்கிறத பொறுத்து நம்ம அந்த அல்சருக்கு பேர் வைப்போம். வாயில அல்சர் வந்துச்சுன்னா ஆஸ்ட்ரோஸ் அல்சர்னு சொல்லுவாங்க. ஈசோபேகஸ்ல நான் சொன்னேன்ல, அந்த வாயில இருந்து வயிற்றுக்கு கனெக்ட் பண்ற அந்த டியூப்ல அல்சர் வந்துச்சுன்னா அது பேரு ரிஃப்ளெக்ஸ் ஈசோபேகைட்டிஸ்னு சொல்லுவாங்க. இதே வயித்துல அந்த புண்ணு வந்துச்சு அப்படின்னா கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்னும் இந்த வயிற்றுல இருந்து வெளியில போகக்கூடிய ஒரு டியூப் இருக்கு. அதான் அந்த டியோடினம் கீழ இறங்கு வயிற்றுல இருந்து கீழ இறங்குற அந்த டியூப்ல அல்சர் வந்துச்சுன்னா அது வந்து பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே.
நான் ஏன் இந்த பேரெல்லாம் இந்த அளவுக்கு அழுத்தி சொல்றேன்னா, நம்ம டக்குன்னு ஒரு அலோபதி டாக்டர்ட்ட போறோம். இல்ல ஒரு கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட் போறோம். உங்களுக்கு பெப்டிக் அல்சர் வந்துச்சு. உங்களுக்கு கேஸ்ட்ரிக் அல்சர், உங்களுக்கு வந்து ஆப்சஸ் அல்சர் சொல்லிருவாங்க. பட் நம்ம இந்த ஆப்போசிட் சைட்ல பேஷண்ட் சேர்ல உட்கார்ந்திருக்கும்போது, டைரக்ட்டா அத எடுத்துட்டு போயி, டாக்டர் சொன்ன அந்த வார்த்தைய மட்டும் எடுத்துட்டு போயி கூகுள்ல போட்டு பார்ப்போம். கண்டிப்பா கேஸ்ட்ரிக் அல்சர்ங்கிறத எடுத்துட்டு போய் நீங்க கூகுள்ல போட்டு பார்க்கும்போது, இது தீராத வியாதி, சரி பண்ண முடியாத வியாதி, ரொம்ப நாள் இருக்கும்போது இது கேன்சரா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் முதல் 3 லைனே குடுத்திருப்பாங்க. சோ அப்ப அந்த பேஷண்ட் சேர்ல உட்கார்ந்துகிட்டு வெறும் கேஸ்ட்ரிக் அல்சர் தான், பெப்டிக் அல்சர் தான் அப்படின்ட்டு டாக்டர் சொல்ற விதத்தையும், அவங்க சொல்ற முகபாவனையோட வச்சுட்டு சொல்ற விஷயத்த மட்டும் தான் நம்ம எடுத்துப்போம். சோ அப்ப இது பயம் தரக்கூடிய அளவுக்கு பெரிய நோய் இது கிடையாது. ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும். அல்சர் அப்படிங்கிறது நம்மளால ஈஸியா ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துரலாம். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெகுலரான டயட் இருக்கும்போது, சில அட்வைஸஸ ஃபாலோ பண்ணும்போது, மெடிசின்ஸ் ரெகுலரா எடுத்துக்கும்போது, இதுல இருந்து ஈஸியா வெளிய வந்துரலாம். இந்த மாதிரியான இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகளை மருத்துவ ஆலோசனைகளை தெரிஞ்சுக்க கேட்டு தெரிஞ்சுக்க இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.